இருக்கிறதுலே மிகவும் சிறந்த பயிற்சி யோகாசன பயிற்சி. அந்த யோகாசனத்தை எளிய முறையில் நமக்கு விளக்க வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகத் தமிழர்களெல்லாம், ஏன் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களெல்லாம் இதை பார்த்து பழகி அவர்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கலைஞர் தொலைக்காட்சியில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக உங்களுக்கு தரப்படுகிறது. கவனிக்க வேண்டும். மனிதன் என்று சொன்னால் மருந்து மாத்திரைகளுக்கு நாம் அடிமையாகக்கூடாது. ஒரு உறுதி வேண்டும். தினமும் 10 நிமிடம் ஆசனம் செய்வோம், ஒரு 5 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்வோம், ஒரு வேளையாவது கனிவளங்களை சாப்பிடுவோம், காலை கடன்களையும் காலையிலும் மாலையிலுமாவது காலை கடன்களை முடிப்போம். இது போன்றவர்களை நாம் கடைபிடித்தாலே நமக்கு நோய் வராது. 100 ஆண்டை மிக எளிமையாக தாண்டி விடலாம். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கநாதன் பள்ளியிலிருந்து 2 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அற்புதமான ஆசனத்தை, சமகோண ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். அது இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். என் அருமை மாணவர்களே, இங்கே பத்மாசனத்தை கலைத்துவிட்டு மெதுவாக எழுந்து நில்லுங்கள். காலை எவ்வளவு அகலமாக முடியுமோ மேட் கலைக்காமல் நன்றாக வச்சுக்கொள்ள வேண்டும். கையை மேலே உயர்த்தி கையை கொறுத்து கொள்ளுங்கள். இறுக்கி கொறுத்து கையை மேலே உயர்த்துங்கள். இப்பொழுது ரைட் சைடு வலது பக்கமாக சாய வேண்டும். சாயுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். இடுப்பை நன்றாக வளைக்க வேண்டும். திருகக்கூடாது. இதில் உடலை திருகக்கூடாது. நேராக வாருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். எக்ஸாக்டா கரெக்டா இடது பக்கம் சாயிடும். இடது பக்கம் சாயுங்க. திருகாத. தலை நேரே பாரு. திருகாம சாய்ந்தால்தான் இடுப்பு பகுதி பிடிக்கும். இந்த காலத்தில் பாருங்க, இந்த இடுப்புக்குன்னே வைத்திருக்கிறான். இந்த பெண்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டாலே இடுப்பு பெரிதாயிரும், வயிறு பெரிதாயிரும். அதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இடுப்பு அது பெருசாயிட்டாலே பெண்களுக்கு அழகு குறைந்துவிடும். இது போன்ற ஆசனங்களை பழகியாவது அவர்கள் இடுப்பை குறைக்க வேண்டும். இல்லைன்னா அழகு போயிடும். அப்படியே நிமிருங்க. கையை கீழே போடு. நல்ல மூச்சுடு. இப்போ இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டாவது இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப உயர்த்து கையை. நல்ல உயர்த்து. நல்ல உயர்த்தணும். வலதுகு பைக்கும் சாயணும். வலதுகை எது? ரைட் லெக் ஹேண்டு அந்த பக்கம் சாய். நீ இந்த பக்கம், உனக்கு வலதுகை எது? இது. ஆமாம், அந்த பக்கம் சாயணும். ஒரு 20 எண்ணிக்கை. நீ காலை நல்லா அகலப்படுத்தல தம்பி. நீ இன்னும் நல்லா அகலப்படுத்து. அகலப்படுத்திட்டு செய்தால் இந்த ஆசனம் ரொம்ப லகுவாக இருக்கும்.
பெண்கள் முக்கியமாக செய்யணும். ஏன் சில பெண்களுக்கு தான் இடுப்பு பெருசுங்கிறதுல ஆண்களுக்கும் கூட உரல் மாதிரி பெருசாகிடுது, வயிறு பெருசாகிடுது. அதெல்லாம் பார்க்கலாம். நேர நிமிரு, நல்ல கையை உயர்த்து, நல்ல மூச்சுகள். இடது பக்கம் இப்போ சாயி திருகுதப்பா, திருகாமல் இருக்கணும். உடலை திருகிட்டா இடுப்புக்கு பலன் கிடைக்காது. திருகாத, எக்ஸாக்டாக சாயணும். காலை மடக்க முடியாது, கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 20 எண்ணிக்கை. அடுத்த கால் நிமிரு, நல்ல மூச்சு வாங்கு. கையை நல்ல உயர்த்தி கையை பின்னால் கொண்டு போ, கையை பின்னால் கொண்டு போ. இன்னும் இப்போ சாய். கையை முன்னால் கொண்டு வராமல் சாஞ்சா நல்ல சாயலாம். சரி, அப்படியே நேரே வா. நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காரு. இந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இப்பொழுதெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடுப்பு பெருசாகிட்டே போகுது. ஏற்கனவே சொன்னபடி பேறுகாலம் ஆகிட்டுதுன்னா பெண்களுக்கு இடுப்பு பெருசாகிடுது. இப்பொழுது உழைப்பே கிடையாது, அதனால தான் அவங்களுக்கு பெருசாகிடுது. முன்னாலெல்லாம் பெண்கள் நெல் குத்துவார்கள், ஆட்டில் அரைப்பார்கள், அம்மி அரைப்பார்கள், வயலில் போய் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு. அதனால் இடுப்பு பெருசாகிடுது. அவங்க காலையிலையும் சாயங்காலமாவது இந்த போன்ற ஆசனங்களை செய்யணும். அவங்க கிராம பெண்களாக இருந்தாலும் சரி, நகர பெண்களாக இருந்தாலும் சரி, இடுப்பு பெரிதாக விடக்கூடாது. விட்டால் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இடுப்பு குறுகி இருந்தால்தான் பார்வைக்கு நல்லா இருக்கும். தோற்றம் பெண்களுக்கு அது ஒரு அழகை கொடுக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் பழகி என்றும் அழகாக, இனிமையாக, பார்ப்பதற்கு தோற்றத்திற்கு அழகாக இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.